ஒவ்வொரு சூழல் மற்றும் நிகழ்வுகளில் எடுத்த எடுப்பிலேயே சில விஷயங்கள் எல்லாம் செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும். முக்கியமாக எதிர்பாலின நபர்களிடம். முதல் முறை பார்த்தவுடன் மொபைல் எண் கேட்பது, மெசேஜ் கான்வர்சேஷன் துவங்கிய முதல் நிகழ்விலேயே பிடித்த கலரில் ஆரம்பித்து லவ் லைஃப் வரை அறிந்து கொள்ள முனைவது என இப்படி பலவன கூறலாம். இப்படி சில முதல் முறை விஷயங்களை ஆண்கள் செய்தால் செம்ம கடுப்பாகும் என பெண்கள் கூறுகிறார்கள். அவை என்னென்ன என்று இந்த தொகுப்பில் காணலாம். முதல் சந்திப்பிலேயே மொபைல் எண் கேட்பது மாறாத தவறாகவே பார்க்கப்படுகிறது. இது ஒரு வகையில் அநாகரிகமாகவும் அவசரத்தன்மையை காட்டுபவையாகவும் தோன்றும். ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் ஏற்றுக்கொண்டதும் உடனே ப்ரொஃபைல் பிக்சருக்கு லைக் போட்டு மெசேஜ் மூலம் அதை சொல்வது பெரும் கடுப்பை ஏற்படுத்தும். இதை தொடர்ந்து செய்தால் பிளாக் செய்யப்படுவது உறுதி. பெரும்பாலான பெண்கள் அறிமுகமில்லாமல் நேரடியாக டி போட்டு அழைக்கும் ஆண்களை பிடிக்கவில்லை என்பதை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நெருங்கிய நண்பர்களிடையே மட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படலாம். புதிய நட்பில் அவங்க எல்லாம் மோசம், அவங்க கூட சேராத என்று கண்டிக்கிற ஆண்களை பெண்கள் சந்தேகத்துடன் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். மற்றவர்களை குறைத்து பேசும் போக்கே நம்பிக்கையை குறைக்கும். முதல் நாட்களிலேயே தங்கச்சி மாதிரிதான் என்று சொல்வார்கள், பின்னால் ப்ரப்போஸ் செய்வதற்காக. உண்மையில் சகோதர பாசம் கொண்டவர்களை கூட சந்தேகிக்க வைக்கும் இந்த நடத்தை தவிர்க்க வேண்டும். முதல் சந்திப்பிலேயே எக்ஸ் லைஃப் பற்றிய கேள்விகள் கேட்பது மிகுந்த அபரூபமாகவே பார்க்கப்படுகிறது. இதுவே ஒரு புறம் கண்ணியமற்ற முறையாகவும் எண்ணப்படுகிறது. திருமண நாள் முதல் இரவிலேயே உடனடி எதிர்பார்ப்பு வைக்காமல் ஒரு பெண்ணின் உணர்வுகளையும் உடல் சோர்வையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் பலர் இதை முக்கியமாக கூறுகிறார்கள். முதல் சந்திப்பிலேயே தங்களுடைய கடந்த காதல் கதைகளை கூறி சிம்பத்தி பெற முயற்சிப்பது சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதுவும் ஒரு வகையான விருப்பச்சேதமாக பார்க்கப்படுகிறது. உங்க வயசு என்ன, சம்பளம் எவ்வளவு என்ற கேள்விகள் முதல் சந்திப்பிலேயே கேட்கப்படக்கூடாது. இது ஒருவரின் தனிப்பட்ட விஷயங்களில் தொந்தரவு செய்வதாகவே எண்ணப்படுகிறது. மெசேஜில் பேச ஆரம்பித்தவுடன் உனக்கு பிடிச்ச கலர் என்ன இல்ல போன்ற கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்பதும் பெண்களை கடுப்பாக்கும்.